பார்ட்டி ஃபண்ட் என்று முதலமைச்சர் கூறியதும் திருடனுக்கு தேள் கொட்டியது போல திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் டாஸ்மாக் நிறுவனத்தில் வசூலிக்கப்பட்டு வந்த தொகை தற்போது அரசு கஜானாவிற்கு மாற்றிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் சட்டத்துறை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் பார்ட்டி ஃபண்ட் என்று முதல்வர் கூறியதும் திருடனுக்கு தேள் கொட்டியது போல திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டதாக விமர்சித்தார். சொன்ன உடனே என்ன திமுகவுக்கு என்ன பயம்னு தெரியல, உடனே எழுந்து நின்று அவர்கள் முதல்வர் பேசப்படாமல் தடுக்க முயற்சி செய்தனர். அதற்கப்புறமும் அவர்களால் உள்ளே இருக்க முடியாமல் இந்த திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்க முடியாமல் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நான் கூட வெளிநடப்பு செஞ்சோன்னே போயிட்டாங்கன்னு பார்த்தேன். தற்போதுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய பேட்டி பார்த்தேன். முழுவதும் அவருடைய அறையில் உட்கார்ந்து முதல்வருடைய ஒரு உரையை முழுவதுமாக எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அறையில் உட்கார்ந்து பார்த்து விட்டு பிரஸ் மீட் கொடுத்ததை பார்த்தேன். எம்ஜிஆர், கலைஞர் போன்ற தலைவர்களைப் போல முதலமைச்சர் விஜய்க்கும் ஒரு பாணி இருக்கிறது என்று குறிப்பிட்ட அமைச்சர் நிர்மல்குமார், மின்வெட்டு பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர நாளை புதிதாக 300 ஊழியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் நாளை மறுநாள் மின்சாரத்துறையின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். அவருடைய ஸ்டைல் எல்லாருக்கும் அவருடைய பாணியில், நான் என்னுடைய பாணியில் நான் மட்டும்தான் பேச முடியும். திரு கலைஞர் அவருடைய பாணியில் கலைஞர் மட்டும்தான் பேச முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாணியில் எம்ஜிஆர் மட்டும்தான் பேச முடியும். அதை எம்ஜிஆர் பேசுவதே அன்று கிண்டல் செய்தார்கள். அவர் என்னென்ன கிண்டல் செய்தாலும் இன்னமும் பொது தளத்தில் இருக்கு. அவர் அப்பவும் இதே தான் சொன்னாங்க. திரு எம்ஜிஆர் என்னென்ன சொன்னார்களோ அதை தான் எங்களுடைய முதல்வர் சொன்னார். அதே டெக்னிக்கை தான் இப்பயும் ஃபாலோ பண்றாங்க.